ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்க பயிறு வகைகளை குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. பயிறு வகைகள் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வேணாம். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வைக்கும்பொழுது பயிறு வகையிலும் உப்பு நல்லா ஊறி இருக்கும். இப்போது இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகம், 4 வரமிளகா சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கோம். இதில் 3/4 தக்காளியை இப்போ வதக்கும் போது சேர்த்துக்கலாம். மீதியை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் லேசாக வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க பயிறு வகைகளையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க தக்காளி, 4 சில்லு தேங்காய், கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப முழுன்னு வேணாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்ரியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதுக்கு தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் 1 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். டேஸ்டான கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.